மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இந்நிலையில் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, இந்தியாவுடன் நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவிடமிருந்து இனி கூடுதல் எண்ணெய் வாங்குவதில்லை என்ற உறுதியை அவர்கள் அளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். இது ரஷ்யாவின் வருமானத்தை கட்டுப்படுத்தவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் உதவும் என அமெரிக்கா நம்புவதாக அவர் தெரிவித்தார். அதே மேடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இந்தியா எப்பொழுதுமே தனது யுக்தி சார்ந்த தன்னாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்கிறது என தெரிவித்தார். உலகளாவிய எண்ணெய் சந்தை மிகவும் சிக்கலானது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களின் லாபம், ரிஸ்க் மற்றும் இருப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டே முடிவெடுக்கும் என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் இந்தியாவின் முடிவுகள் எப்பொழுதுமே சுதந்திரமான சிந்தனையுடன் நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டே அமையும் என அவர் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார். இதற்கிடையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அமெரிக்காவின் இந்த கருத்தை மறுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தவிர வேறு யாரும் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நிறுத்தும் என்று கூறவில்லை என அவர் சாடியுள்ளார். 140 கோடி மக்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வது தங்களின் முன்னுரிமை என இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து கூறி வரும் வேளையில் மார்க்கோ ரூபியோவின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஒருபுறம் அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா தனது எரிசக்தி தேவையில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதையே ஜெய்சங்கரின் பதில்கள் உணர்த்துகின்றன.